நான் இப்பதான் கொஞ்ச நாளா உங்களோட பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க உதவி பண்ணணும், உதவி பண்ணணும்ட்டு. எனக்கும் உதவி பண்ற ஆசைலாம் வந்துருச்சுங்க. ஆனா யாருக்கு பண்ணணும்? எப்படி பண்ணணும்? எது மாதிரியான உதவிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இது மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னா, இன்னைக்கான நம்மளோட பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞனுக்கு திடீர்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. ஏன்னா வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டான். இன்பம், துன்பம், ஹை, லோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டான். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவனே ஃபெட் ஆயிட்டு, அட போங்கடா இந்த நீங்களும் உங்க வாழ்க்கையும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு, ஓகேப்பா இன்னில இருந்து நான் துறவரம் போலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றான். ஒரு பெஸ்ட் குருவையும் சூஸ் பண்ணிடுறான். அவர்கிட்ட போயிட்டு துறவரம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறான். அந்த குருவை போய் அப்ரோச் பண்றப்ப குரு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இல்லப்பா நான் எல்லாரையும் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்லாம் எடுத்துக்க முடியாது. நான் சில குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட பார்ப்பேன். அந்த குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகே நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா என்ன தாராளமா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த இளைஞனும் ஓகே சொல்லிடுறான். இவர் உடனே ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ எந்த ஒரு விஷயம் செய்யறப்ப உனக்கு போரே அடிக்காது. அந்த விஷயம் பண்றப்போ உன்னையும் நீ மறந்துடணும். நீ அந்த விஷயத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடணும். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கைக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இளைஞனை வந்து குரு கேட்கிறாரு. அவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்கறான். எஸ் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் செஸ் விளையாடுறப்ப அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த செஸ்ஸுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவான். அந்த மொத்த மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்குள்ளேயே வருவான். அது வரைக்கும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கதால அவனும் கன்வே பண்றான். இல்ல குருவே எனக்கு வந்து செஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா ஆனந்த் விஸ்வநாதனே தோக்கடிச்சிருவான். அந்த அளவுக்கு நான் பயங்கரமான பிளேயர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்ப அந்த விஷயத்தை நீ வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுல நான் அசால்ட்டா விளையாடிடுவோம் அப்படின்ற மாதிரி இளைஞனும் சொல்லிடுறான். இப்ப குரு என்ன பண்றாருன்னா, ஒரு துறவியை கூட்டு வர்றாரு. ஆக்சுவலி அந்த துறவியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செஸ் நாலேஜ் உள்ள துறவி தான். பட் 2, 3 வருஷமா இங்க வந்து அவர் துறவரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மெடிடேஷன் பிராக்டிஸ் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரை வந்து கூட்டு வராங்க. அவரும் வந்து விளையாட வராரு. பட் ஒரே ஒரு கண்டிஷன் வந்து குரு வைக்கிறாரு. இந்த மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க கழுத்தை நான் வெட்டிடுவேன். இன்கேஸ் அவரு தோத்துட்டாருன்னா அவரு கழுத்தை வெட்டிடுவேன். யார் தோக்குறாங்களோ அவங்க கழுத்தை நான் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குரு கத்தியோட வந்து அங்க உட்காந்துடுறாரு. இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்குது. ஆத்தி இவர்கிட்ட கத்துக்கலான்னு வந்தா கத்தி குத்து தான் வாங்குவோம் போலயே அப்படின்ற மாதிரி இந்த இளைஞனும் கொஞ்சம் கான்சியஸா விளையாட ஆரம்பிக்கிறான். நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் கிடையாது. அவர் 2, 3 வருஷமா மெடிடேஷன் பிராக்டிஸ்ல இருக்கிறதாலையும் என்னமோ தெரியல, அவர் முகம் ரொம்ப ரொம்ப காமா சிரிச்ச முகத்தோடவே விளையாடிட்டு இருக்காரு. அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சலனம் போல அவரோட கான்சென்ட்ரேஷன் அந்த கேம்ல தான் இருக்கு. அவரும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இவனுக்கு சர்வைவல் ஆச்சே. ஏன்னா தோத்து போயிட்டோன்னா கத்தி வச்சு கழுத்துல வெட்டிடுவாங்களே, அது என்ன கத்திரிக்காவா அசால்ட்டா வெட்டுறதுக்கு. பட் ஈவன் தான் அவனுக்கு அந்த பயம் இருந்துட்டு இருக்கு. அவன் ரொம்ப ரொம்ப கான்சியஸா விளையாடிட்டு இருக்கான். ஆரம்பத்துல சூப்பராகவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு காயா அந்த ஆப்போசிட்ல இருந்த துறவியோட காயெல்லாம் வந்து அழகா இவன் வெட்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காரு. மறுபடியும் அவரோட முகத்தை பார்க்கறான். அந்த முகம் ரொம்ப ரொம்ப காமா அழகா இருக்கு. ரொம்ப சிரிச்ச மாதிரியே இருக்கு. இப்ப இவன் யோசிச்சு பார்க்கறான். பாரேன் ஒரு 2, 3 வருஷம் இவர் வந்து மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணதால இவர் இந்த இயற்கையோட இயற்கையா ஒன்றி போயிட்டார்ல. இந்த மேட்ச் தோத்துட்டோம்னா இவரோட கழுத்தை வெட்ட போறாங்க. ஆனா அந்த பயம் கொஞ்சம் கூட அவருக்கு இல்ல. அவர் பாட்டுல இந்த இயற்கையோட நானும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி மூழ்கி போயிட்டார்ல. ஆனா நம்மள பாரு, நம்ம இன்னும் பயந்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே. எல்லா ஹையும் பார்த்துட்டோம், எல்லா லோவையும் பார்த்துட்டோம், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருக்கு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாம பயந்துட்டு தானே இருக்கிறோம். சச்ச இந்த மனுஷன் வாழணும்ப்பா. நமக்கு தான் எல்லாத்தையும் பார்த்தாச்சுல. இறக்குறதுனா நாம இறந்துப்போம். இப்ப என்ன இந்த கத்தி எடுத்து கழுத்தை வெட்டுவாங்க, வாங்கிட்டு போவோம். என்ன பார்க்க வேண்டியிருக்குது லைஃப்ல அப்படின்ற மாதிரி திடீர்னு இந்த இளைஞனுக்கு சாஃப்ட் கார்னர் திரும்புது. எப்போ அவன் உயிரை விட ஆப்போசிட்ல இருக்கிறவனோட உயிரை பத்தி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அந்த செகண்ட்ல இருந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, வாலண்டியரா சில காயினை வந்து அவனே வந்து லூஸ் பண்றான். இந்த காயினெல்லாம் அவரும் வந்து அழகா வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா 2 பேருக்குமே ஈக்குவலா காயின் குறைஞ்சிக்கிட்டே வரவும் டக்குன்னு குரு என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா 2 பேரோட கையை தூக்கி 2 பேருமே இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. குருவே நீங்க போங்காட்ட ஆடுறீங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. அவர் ஜெயிச்சிருவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நான் தான் எப்படி நான் தோக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் இல்லப்பா. எப்பவும் எதிரில் இருக்கிறவங்க தோக்க கூடாது. அப்படி தோத்தா அவங்க உயிர் போயிடும்.
அவங்க உயிருக்கு பதிலா என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உன் காயின்லாம் தோக்கடிச்சியோ அப்பவே நீ துறவறதுக்கு தகுதியான ஒரு பர்சனா மாறிட்ட அப்படின்ற மாதிரி அந்த குரு இந்த இளைஞரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாரு. அந்த இளைஞருக்கும் அப்பதான் ரியலைஸ் ஆகுது, இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு பண்ணுமா தெரியாம பண்ணுமா நமக்கு தெரியல, பட் நாம யோசிச்சிருக்கோம் பாரு, நம்ம உயிரை விட நம்ம எதிரில் இருக்கிற உயிர் நமக்கு முக்கியமா பட்டிருக்குன்னா நமக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த இளைஞனே அவனை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். ஆக்சுவலி இந்த கதைக்கும் ஆரம்பத்துல இந்த உதவி உதவின்னு சொன்ன விஷயத்துக்கும் என்னடா காமனான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறது எனக்கு புரியுது. இந்த கதையில பாத்தீங்கன்னா நமக்கா ஒரு கேரக்டர் மேல வந்து இரக்கம் வந்து நாமளா ஒரு விஷயத்த வந்து பண்றோம், அதனால அது கண்டிப்பா உதவின்ற கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஆனா இன்னைக்கு ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா உதவி வந்து நாம விருப்பப்பட்டு பண்ணல, நம்ம கிட்ட வற்புறுத்தி வழிமறிச்சு வழிப்பறி பண்ணி வாங்குறாங்க. என்னப்பா உதவின்ற வழிப்பறின்ற எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த பதிவு இப்ப நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல அவைலபிளா இல்ல. அது ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு லைட்டா பின்னாடி அது தேஜாவு போன மாதிரி இருக்கும். பட் ஈவன் தோ நான் மறுபடியும் அதை சொல்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முறை என் ஒய்ஃப் வந்து எங்கேயாவது வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க. அந்த டைம்ல என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அங்கெல்லாம் போக தேவையில்லப்பா, காசு ரொம்ப கம்மியா இருக்கு, பெட்டர் நம்ம வேணா பீச்சுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றேன். அவங்களும் சரி ஓகே பீச்சுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி அக்ரி பண்ணிக்கிறாங்க. பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போன கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பாப்பா வந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் எங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த பாப்பா வந்து கீ செயின் விற்கிது போல இருக்கு. அதை வித்துட்டு இருந்த அந்த பாப்பா சடனா என்ன பண்ணுது, எங்க முன்னாடி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காலையில இருந்து விற்கிறேன், போனியே ஆக மாட்டிருக்கு, அண்ணா அண்ணா ஒரே ஒரு கீ செயின் வாங்கிக்கணும், ஒரே ஒரு கீ செயின் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிருச்சு. சரி குழந்தை முட்டி போட்டு அழவும் நமக்கு மனசு கேட்கல. நம்ம என்ன பண்ணோம்னா, சரி ஓகேம்மா ஒரு கீ செயின் எவ்வளோமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், 30 ரூபான்னா ஒரு கீ செயின் அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா சொல்லுது. ஓ 30 ரூபாவா, சரிம்மா ஒன்று கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை இல்லைண்ணா 30 ரூபாய்க்கு நீ வாங்கினா வெளியே போயிட்டு என்னால் சாப்பாடு வாங்க முடியாதுண்ணா, ஏன்னா சாப்பாடே 50 ரூபாய் சொல்றாங்க, 2 வாங்கிக்கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு கீ செயின் வாங்கியே நான் என்னடா பண்ண போறேன், அந்த கீ செயினை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு 2 கீ செயின் வாங்கிக்க சொல்லுது. என் ஒய்ஃபையும் பார்க்குறேன். என் ஒய்ஃப் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல சாப்பாட்டுக்குன்னு கேட்குறாங்க வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃபும் சொல்லிடுறாங்க. நான் இப்போ 100 ரூபாய் கொடுத்துட்டேன். அந்த பாப்பா எனக்கு பேலன்ஸ் வந்து 40 ரூபாய் கொடுக்கணும். இப்போ அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அண்ணா அந்த 40 ரூபாய் நானே வச்சுக்கிட்டுமாண்ணா, நான் ஏதாவது நல்லா சாப்பிடுவேன்ல அப்படின்ற மாதிரி கேட்குது. அதாவது அந்த பாப்பா 40 ரூபாய் எனக்கு தரணும், 40 ரூபாவை நானே டிப்ஸ் எடுத்துக்கிட்டுமான்ட்டு அந்த பாப்பாவே கேட்குது. எனக்கா என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் யோசிக்கிறேன். நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த யோசிக்கிற கேப்லயே அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு எழுந்து நின்னுட்டு தேங்க்யூண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் யோசிக்கிறேன், ஏமா நான் எடுத்துக்கன்னு சொல்லவே வரல, அதுக்குள்ள நீ அகறியமான்னு கேட்கலான்னு தோணுது. சரி ஒரு பக்கம் பாவம் குழந்தை கஷ்டப்படுது, சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அந்த பாப்பா போன கரெக்டா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பையன் வேக வேகமா வரான். வந்தவன் நேரா வந்துட்டு என்கிட்ட மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடறான். அண்ணா அந்த பொண்ணுக்கு 40 ரூபாய் கொடுத்தீங்களாமே, அந்த 40 ரூபாய் எனக்கு கொடுக்க சொல்லுங்கண்ணா, எதுவுமே போனி ஆகல, நான் அந்த பொண்ணோட அண்ணா தான், எனக்கு கொடுக்க சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி இவன் அழ ஆரம்பிக்கிறான். டேய் அந்த பொண்ணுக்கே நான் தரலடா, அந்த பொண்ணே எடுத்துக்கிச்சுடா, 100 ரூபாய் கொடுத்தேன், 60 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன், பேலன்ஸ் 40 ரூபாய் தரணும், அந்த பாப்பா தரலடா, எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டுச்சு, நாங்க எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நகர்ந்துருச்சு. அப்ப பாருங்க அந்த பொண்ணுக்கு நீங்க தரல தானே, அப்ப அந்த பொண்ணை வந்து அந்த 40 ரூபாய் எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் திடீர்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். நான் சொல்லிட்டேன், டேய் போற வர எல்லாருக்குமே நான் 40 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நான் இங்க பீச்சுக்கு வந்திருக்கேன்னா பீச்சை பார்க்க வந்திருக்கேன், எங்கேயாவது பீச்சை பார்க்க விடுறீங்களா போங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, காலை வந்து பிடிச்சிட்டான். நீ காசு கொடுத்தாதானே நான் உன் காலை விடுவேன், இப்ப மட்டும் நீ காசு தராட்டி நான் உன் காலை விடவே மாட்டேன், நான் ராத்திரி 10 ஆனாலும் நான் உன் காலையே தான் பிடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு நீ காசு கொடுத்தாதான் இங்க இருந்தே நகர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கர டிராமாட்டிக்கலா வந்து அங்க வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வியர்டா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. டேய் தம்பி நான் உனக்கு காசு தரேன், இந்த 10 ரூபாய், இந்த 10 ரூபாய் வச்சுட்டு இங்க இருந்து நவுரு அப்படின்ற மாதிரி சொன்னா, 10 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண முடியும், 10 ரூபாய்லாம் எனக்கு பத்தாது, ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அப்படி கொடுத்தாதானே நான் இங்க இருந்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த இடத்துல தான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. என்னது இது இவன் ஓவரா பண்றான், வற்புறுத்தி கேட்டு நிக்கிறானே, இது ஒரு மாதிரி வழிப்பறி மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இங்க பார் 10 ரூபாய் தான் இருக்கு, வேணும்னா வாங்கிக்க இல்லாட்டி போ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி குடுனா அப்படின்ற மாதிரி அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு பொல்லாத ஆளு வந்துட்டா அவங்க பீச்சுக்கு அப்படின்ற மாதிரி திடீர்னு திட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். டேய் என்னடா காசையும் வாங்கிட்டு திட்டிட்டும் போற அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிற அந்த பேரல் ஆஃப் செகண்ட்ல ஒரு 1/2 மணி நேரம் போகுது. சரியா 1/2 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் திருநங்கைகள் வராங்க. ஆக்சுவலி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன், நான் எல்லா திருநங்கைகளையும் சொல்லல, ஒரு சில திருநங்கைகள் இப்படி பண்றாங்க, அதை தான் நான் இங்க பதிவு பண்றேன். 2வது இது யாருக்கோ நடந்த விஷயம் கிடையாது, என் பர்சனல் லைஃப்ல
எனக்கு நடந்த விஷயம். அத தான் நான் இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கேன். யாருமே அஃபண்ட் ஆக வேணாம். ஏன்னா இந்த மாரி ஒரு சிலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இத ஓப்பன் அப் பண்றேன். இங்க நெறைய பேர் சொல்றது கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, இது நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா யாராலயும் சொல்லிட முடியாது. ஒரு சில திருநங்கைகள் சில தப்புகள் இங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை வந்தாங்க. அவங்களா டைரக்ட்டா என் மண்ட மேல கைய வச்சு, அவங்களா ஏதோ வந்து பிளெஸ்ஸிங்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு காசு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லக்கா நான் இப்ப தான் வந்தோம். வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரா வந்து காசு வாங்கிட்டே போறாங்க. எங்ககிட்ட காசு இல்லக்கா. ஏய் காசு இல்லலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது அக்காவுக்கு பார்த்து பண்ணுடா அப்படின்ற மாரி அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அப்பதான் வந்து பர்ஸ் எடுத்து பார்க்குறேன். பர்ஸ்லயும் பெருசா காசு இல்ல. நான் யோசிக்கிறேன், அக்கா காசு இல்லக்கா. ரிட்டர்ன் போறதுக்கு தான்க்கா என்கிட்ட வந்து காசு இருக்கு. பரவாயில்லடா எனக்கு ஸ்கேன் பண்ணி விட்றியா? அப்படின்ற மாரி அவங்க கேட்டாங்க. சரி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? திருநங்கைகளுக்கு உதவி பண்றது நல்லது தானே அப்படின்ற மாரி நான் யோசிச்சுட்டு நான் என்ன பண்றேன், சரி ஓகேக்கா நான் ஸ்கேன் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்களோட மொபைல் நம்பர வாங்கிட்டு ஒரு யுபிஐ ஆப்ல வந்து போடுறேன். போட்டுட்டு ஒரு ரூ. 50 அனுப்பலாம்ன்னு சொல்லிட்டு ரூ. 50 டைப் பண்றேன். அந்த அக்கா வந்து ஒத்துக்கவே இல்ல. ரூ. 50லாம் எனக்கு பத்தாது தம்பி. எங்களுக்கு வந்து ரூ. 2500 அனுப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ரூ. 2500வா? அக்கா அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் ஏன்க்கா பீச்சுக்கு வரப்போறேன்? நான் என் ஒய்ஃப கூப்பிட்டு வேற எங்கனா போயிருப்பேனா? காசு இல்லாத காரணத்தினால தான் நாங்களே பீச்சுக்கு வரோம். பீச்சுக்கு வந்த காரணத்துக்காக போற வர எல்லாருமே காசு காசுன்னு கேட்டுட்டு இருந்தா, நாங்க ஏன்க்கா பீச்சுக்கு வரணும்? அப்படின்ற மாரி தான் எனக்கு ரிவோல்ட் ஆயிட்டே இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆமா நீ எனக்கு காசு குடுத்துருவ. நாங்க மொத்தம் 5 பேரு. 5 பேரும் இந்த ஏரியாக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம். நீ வந்து எனக்கு குடுத்தனா நான் வந்து எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். அக்கா நான் உங்களுக்கு குடுக்கறதே பெரிய விஷயம். உங்க 5 பேருக்கும் நான் எப்படிக்கா குடுக்க முடியும்? என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல. என்னால அவ்வளோ குடுக்க முடியாது அப்படின்னதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து போவே இல்ல. அவங்க அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப சத்தம் போடுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரையும் அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல என்னால இவ்வளோதான் அனுப்ப முடியும். இவ்வளோதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரூ. 100 வாங்கிட்டு அங்கிருந்து நகர்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதவி பண்றது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனா, அவங்க கஷ்டப்படுறவங்களா இருக்கணும். நாம மனசார அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஆனா, இப்ப நம்ம பண்ற உதவிலாம் எப்படி இருக்குன்னா, "உன்கிட்ட காசு இருக்குல்ல, குடு எனக்கு. எனக்கு தேவ. நீ தந்தா தான் இங்கிருந்து நகர முடியும்." அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடக்கிறது, அது உதவி கிடையாது. அது பேரு வழிப்பறி. இது எப்படி வந்து ரொம்ப சோசியலைஸ்டா இது எப்படி ஒரு நார்மலைஸ் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப அப்பட்டமா நடக்குது. அதுவும் பீச் மாரியான இடம், பெரிய பெரிய கோயில், பெரிய சர்ச்சு, இல்ல பெரிய மசூதி இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அசால்ட்டா நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கேட்கிறவங்க அதிகாரமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பலாம் எப்படின்னா பின்னாடியே தொரத்திட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மட்டும் நீ குடுக்கல, மவன இந்த திருவோட எடுத்து அடிச்சு மண்டையெல்லாம் பொளந்துருவேன் அப்படின்ற மாரி மிரட்டிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எத நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. அதே மாரி என்னோட ஒரு பதிவுல வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஒரு இன்னைக்கு அ ஒரு லேடிய வந்து ஹெல்ப் பண்ணேன். நைட் டைமு மழையில நனஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட காசு இல்ல போல இருக்கு. நான் அதனால அவங்க டிராவல் பண்றதுக்கு காசு குடுத்து நான் உதவுனேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அந்த பாட்காஸ்ட்ட கேட்கிற ஒரு நபர் எனக்கு மெயிலும் அனுப்பிச்சிருந்தாரு. அது என்ன மெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாதிரி ஒரு பெர்சனுக்கு ஹெல்ப் பண்ணல. இதே பெர்சனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்கவும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதே மாரி ஒரு விஷயம் அவரோட லைஃப்லயும் நடந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லலையே. இதே பெர்சனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கனே அப்படின்ற மாரி சொல்லவும், நான் டேட்ட போட்டு இந்த டேட்ல ஹெல்ப் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி கேட்டேன். ஏன்னா எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வைக்கிற ஹேபிட் உண்டு. ஸோ அந்த டேட் அவருக்கு அனுப்பிச்சு கேட்கிறேன். இந்த டேட்ல தான் அந்த லேடிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற ஒரு டேட் சொல்றாரு. இது எப்புட்றா சாத்தியம்? ஒரு நாள் மழை பெய்யும். மழையில அன்டைம்ல ஒரு லேடி அழுதுட்டு இருந்தாங்க. உதவுனது ஓகே. இது ஒரு நார்மலான விஷயம். அதே லேடி அதே மழையில எப்படி இன்னொரு நாளும் அழ முடியும்? அதுவும் போறதுக்கு காசு இல்லாம அப்படின்றப்ப, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஓகே. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி அதே அன்டைம்ல அந்த ஏரியாக்கு போகுறப்ப, அதே லேம்ப் போஸ்ட்க்கு கீழ நின்னுட்டு அதே லேடி அழுதுட்டு இருக்காங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு. அப்பதான் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கேம். அவங்க அன்டைம்ல லேம்ப் போஸ்ட் கீழ நின்னு அழுதுட்டு இருக்கிறத யாரு பார்த்தாலுமே, "ஐய்யய்யோ! இந்நேரத்துல இவங்க எதுக்கு இங்க நின்னு அழுதுட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனை?" அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணும். ஸோ அப்படி கேட்கிறப்ப அவங்க வந்து, "இவ்வளோ காசு எனக்கு தேவைப்படுது. நான் போணும். நான் மிஸ் பண்ணிட்டேன்." அது இதுன்னு சொல்லிட்டு 1008 காரணம் சொல்றாங்க. கூடவே அந்த குழந்தையும் லிட்டரலா மழையில நனைய வச்சுட்டு தான் இருக்காய்ங்க. ஸோ இது நடக்கிறப்ப நமக்கு யாரா இருந்தாலுமே உதவி பண்ணணும்னு தானே தோணும். பட் உதவிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இன்னொருத்தவங்களும் அக்ரி பண்றப்ப தான் தெரியுது, இல்ல இல்ல இது ஒரு மோசடி. இத அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியுது. இவ்ளோ தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குப்பா நீ திரும்ப திரும்ப உதவி பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி என்னோட பாட்காஸ்ட்ட நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ற நபரா இருந்தன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட எந்த அளவுக்கு காசு வருதோ, அதுல 1% எப்பவுமே நான் மக்களுக்கு உதவி பண்ணுவேன். ஸோ எவ்வளோ காசு வருதோ, அதுல 1% ரிட்டர்ன் வந்து நான் மக்களுக்கு பண்ணுவேன். ஸோ அந்த மாரி
பண்ற ஹேபிட் எனக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி யாராவது உதவி கேட்கிறப்ப நான் அந்த உதவியை அவங்களுக்கு பண்றேன். ஸோ அதனால நான் என்னை தேடி வர்றவங்க கிட்ட நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க இந்த தவற பண்ணாதீங்க. நான் இதை யாருக்கும் சஜஸ்ட் பண்ணவும் விரும்பல. ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையா உதவி தேவைப்படுற நபர்களே கிடையாது. உங்களுக்கு உண்மையா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. உங்க ஏரியாலே உண்மையா கஷ்டப்படுற ஒரு ₹10 இங்க இப்ப நானே சொல்றேனே, இந்த பதிவிலே ஏகப்பட்ட இடத்துல ₹10 நான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அப்ப சொல்றவங்க என்ன சொல்றாங்க, ₹10 என்ன பத்தும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அந்த ₹10 கூட இல்ல, நீங்க கொடுக்குற ₹10 கூட அவங்களோட வாழ்க்கைக்கு பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அந்த ₹10 உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட உதவி போய் சேரணும்னா நீங்க கொஞ்சோண்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சுத்தி தேடுங்க. நிறைய நபர்கள் உதவி தேவைப்படுது. ஸோ அந்தந்த நபர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான நபர்களுக்கு உதவி பண்ணுங்க. இனிமேல் உங்க காலை யாராவது பிடிச்சிட்டு விடமாட்டேன், நீங்க காசு கொடுத்தாதான் நான் இங்க இருந்து விடுவேன் அப்படின்னா 1 மணி நேரம் என்ன, ஒரு நாளே ஆனாலும் பரவாயில்ல, காலை பிடிக்கிட்டோன்னு விடுங்க. இது சொல்றதுக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கும், திமிர்ல பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ஏன்னா இது கொஞ்சம் ப்ரூட்டலா போயிட்டு இருக்கு. சின்ன பசங்க லிட்ரலா வந்து அவங்க ஒரு ஒரு மாதிரி எம்பத்தியா வந்து இதெல்லாம் பண்றாங்க. அப்போ உன்னை வழிமறிச்சு இதெல்லாம் கேட்டாங்க, நீ கொடுத்த, ஓகே உன் கூட தானே நானும் வந்தேன், ஏன் என்னை யாரும் வழிமறிக்கல, என்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ணல, காசு கொடுங்கன்னு எனக்கு கேட்கல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது உண்மை கரெக்ட். இப்ப நானும் என் ஒய்ஃபும் ஒண்ணா நடந்து போறேன்னா சம்டைம்ஸ் என்னன்னா என் ஒய்ஃப் கொஞ்சம் முன்னாடி நடந்து வருவாங்க, இல்ல எனக்கு பின்னாடி நடந்து வருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம், நாட் மேக்ஸிமம், எல்லா டைமும் என்னதான் அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்களே தவிர என் ஒய்ஃப் அப்ரோச் பண்ணி கேட்கல. இது மேபி உங்களோட லைஃப்லயே நடந்திருக்கும். உங்க கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்கன்னா உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி வந்து கரெக்டா வந்து உங்களையே அப்ரோச் பண்ணுவாங்க. மேபி அவங்க மூஞ்ச வந்து ரீட் பண்றாங்க. மூஞ்சி சார் மூஞ்சி, இந்த மூஞ்ச பார்த்தாதான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இளிச்சவாய் மூஞ்சா பார்த்து தான் அப்ரோச் பண்றாங்களா இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க உதவி கேட்கறாங்கன்னா கொஞ்சம் கொடுக்கறதுக்கு யோசிங்க, தயங்குங்க. உண்மையா உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா அந்த உதவியை பண்ணுங்க. இல்ல நீங்க கொடுக்காட்டியும் இன்னொருத்தர் மூலமா அந்த உதவி போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த உதவியை நீங்க பண்ணாதீங்க. போதுமான அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற ஏரியாவை நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க. அங்க உண்மையா உதவி தேவைப்படுற நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேடி போய் உதவி பண்ணுங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இறங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்களும் உங்களோட லைஃப்ல உதவின்ற பேர்ல ஏதாவது இடத்துல ஏமாந்துருக்கீங்களா? உங்களை எந்த வகையில ஏமாத்துனாங்க? எவ்வளவு ஸ்மார்ட்டா அவங்க கிட்ட டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அதே இடத்துல கூட இன்னொருத்தர் போய் நின்று அவங்க ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப அவங்களுக்கு ஆத்தி இது ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னதாச்சே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸை உங்களால பண்ண முடியும்னா அந்த கமெண்ட்டை வந்து மறக்காம போட்டுருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி.